ஸ்ரீஜா, அப்பா என்னம்மா சொன்னாரு? அத்தை, அப்பா வேலை விஷயமா டெல்லியில இருக்காரா, இங்க வர லேட் ஆகுமா? லேட் ஆகுமா? லேட்டுன்னா எவ்வளவு நேரம்? ஒரு 10 days ஆகும். 10 days-ஆ? அப்பா என்னப்பா இது? இரு டென்ஷன் ஆகாத ராகவ். இத பாருமா ஸ்ரீஜா, உங்க அப்பா 10 days கழிச்சு கண்டிப்பா வந்துருவார்ல? மாமா, சரியா சொல்ல முடியல. சார், உங்க கம்பெனியை ஒரு 10 days கழிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா? சாரி மேடம், 10 days தாங்க முடியாது. எனக்கு பேங்க்ல செட்டில்மெண்ட் முடிக்க 2 days தான் டைம் இருக்கு. ஐயோ, என்ன இது? ஸ்ரீஜா, சாரிமா. அடுத்த முறை நாம எதை வாங்கினாலும் உன் பேர்லயே வாங்கலாம். பரவாயில்ல அத்தை. யாரு பேர்ல சொத்து வாங்கினா என்ன, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே. உங்க பேர்லயே இந்த கம்பெனி வாங்குறதுல எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. என்ன ஸ்ரீஜா, வாய் தான் சந்தோஷம்னு சொல்லுது, ஆனா உள்ளுக்குள்ள கோவம் கொழுந்து விட்டு எரியுது போல இருக்கே. ஏய், என்ன கொழுப்பா? கொழுப்பா எனக்கா? இப்போ நீ இருக்கிறத பார்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஜாலியா ஒரு குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. எப்படியோ இந்த ஃபேக்டரி உன்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அந்த வகையில எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப பாரு, அந்த இசை அவளோட ரூம்குள்ள போய் நிம்மதியா குத்தாட்ட போட்டுட்டு இருப்பா. நீ தான் உன் கையை காயப்படுத்திட்டு இருக்க. உனக்கு வலிக்கலையா? வலிக்குதுக்கா, வலிக்குது, ரொம்ப வலிக்குது. எங்க அப்பானா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆனா எங்க அப்பாவோட இனிஷியலையே மாத்தி போட்டது அந்த இசைக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா இத நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். இந்த வலி எப்பயுமே என் புத்தியிலே இருக்கணுங்க. அதுக்காக தான் நான் இப்படி என்னையே காயப்படுத்திக்கிட்டேன். இந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் இசைக்கிட்ட நான் தோத்து போனதும் நான் அவளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டியதும் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். ஐயோ, ஞாபகம் வரத்துக்கு எப்படி இல்லம்மா பண்ணுவ? இதெல்லாம் ரொம்ப தப்பு ஸ்ரீஜா. சரி, தப்ப பத்தி என்கிட்ட பேசாதீங்கக்கா. இசை என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டா. இனி அவளையும் அவ தங்கச்சியையும் இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் ஓயவே மாட்டேன். ஐயோ, கோவம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. ஏய், உனக்கு இந்த காயத்தையே மறைக்குது பாரு. நீ வந்து எங்கேயாவது உட்கார் வா. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க இருக்கு? உட்காரு, கை காட்டு. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க? ஐயோ, கையை காட்டு. ஐயோ, என்னத்த சொல்ல, எப்படி கிழிச்சு வச்சிருக்க பாரு. எங்க அண்ணிக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் பூஜை பூஜைன்னு எங்க அண்ணன் காசில கறியாக்குறது இல்லாம நம்மளே வேலை வாங்குவாங்க. ஏய், நீ வாடி போலாம். அக்கா, அத்தை நம்ம 2 பேரையும் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஆமா, வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல நம்மளும் ஒத்தாசை வேற பண்ணணும். வேற வேலை இல்ல பாரு. பேஷா பண்ணிடலாம். நமஸ்காரம்மா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வா, நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு அத்தை இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. பூஜைக்கு என்னென்னலாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். வந்துட்டா. நீங்க யாருமா? இந்த வீட்டு மருமகளா? ஆமாங்க ஐயா, ஆமா. நல்லதுமா. இந்த வீட்டோட தலைவாசல்ல மஞ்சள் குங்குமத்தை வச்சிருங்க. அப்படியே மஞ்சள் பிள்ளையாரம் பிடிச்சு வச்சிருங்க. தேவையான பொருட்கள்லாம் எடுத்து ரெடியா வைங்க. அப்புறம் யாகத்தை ஆரம்பிச்சிடுங்க. சரிங்க ஐயா, நீங்க உள்ள போங்க, நான் எல்லாத்தையும் ரெடி சரிமா. பண்றேன். சரி வாங்க. சரி போலாம். மா, மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அவ எங்கடா? வெளியே போயிருக்காமா, வந்துருவா. அம்மா, யாகத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். எல்லாரையும் வர சொல்லுங்க. சிந்தாமணி, எல்லாரையும் வர சொல்லு. சரி. யாகத்துல எல்லாரும் மாலை போட்டு உட்காரும் போது இவ்வளவு மாலை போட்டு உட்காரணுமா? அக்கா, ஐயோ, இந்த இசைய யாகத்துல உட்கார விடாம தடுக்கணும்க்கா. அதை எப்படி தடுக்க முடியும்? அக்கா, நான் சொல்ற மாதிரி செஞ்சு இதை நம்ம தடுத்துடலாம்க்கா. என்ன செய்யணும்?
உங்க அம்மா சேலையில யாருக்கும் தெரியாம நெருப்பு பத்த வச்சிருங்கக்கா. என்னது? எங்க அம்மா சேலையிலயா நெருப்பு வைக்கணுமா? அடி பாவி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க அம்மா சேலையில நெருப்பு வைக்க சொல்றியே? பூஜை நடக்கிற நேரத்துல அவங்க சேலையில நெருப்பு பிடிச்சுக்கிட்டா எல்லாரும் அபசகுணம்னு சொல்லுவாங்களே. அக்கா அப்படி சொல்றதுக்காக தான்க்கா இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்றேன். அபசகுணம்னு சொல்லி பழைய இசை மேல போட்டுட்டா? அப்படியா சொல்ற? ஆமாக்கா, வாங்க முதல்ல. சரி வா. நெருப்பா என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா. சரி, யாரும் பதட்டப்படாதீங்க. நான் போய் சேலைய மாத்திட்டு வந்துடுறேன். பூஜையை ஆரம்பிப்போம். அம்மா அத்தை, உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணும் இல்லையா? ஆகலையே. ஒன்னும் இல்லம்மா, பயப்படாதீங்க. நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். நிஜமா ஒண்ணும் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பூஜைக்கு ரெடி ஆகுங்க. போங்க, சரிம்மா போங்க. பாத்து. ஐயோ, ஆ, எனக்கு என்னமோ நல்ல நாள் அதுமா அம்மா சேலையில நெருப்பு பிடிச்சது அவசகுணமா படுது. அங்க ஓ, தட்டுல வைங்க. வச்சிருங்க தட்டுல. நமஸ்காரம். நமஸ்காரம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், வணக்கம். யாகத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். எல்லாரும் மாலையை போட்டுட்டு உட்காருங்க. ம். ம். ஏய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? முதல்ல இங்க இருந்து போ. உன் ஜாதகத்தினாலதான் இந்த வீட்ல அடுத்தடுத்து அவசகுணமா நடக்குது. பல்லவி, அவளை இந்த யாகம் முடியற வரைக்கும் அவளோட சித்தி வீட்ல இருக்க சொல்லு. இன்னொரு முறை இவளால யாருக்குமே எதுவுமே நடக்க கூடாது. சுபத்ரா, அம்மாக்கு தான் இப்ப ஒண்ணும் ஆகலல்ல. இசை ஒரு ஓரமா இந்த யாகத்துல கலந்துக்கிட்டுமே. அம்மா, இசையும் இந்த வீட்டு பொண்ணு தானம்மா, அவளும் இருக்கட்டுமே. இத பாரு ராகவ், இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பல்லவி, இசை எங்க இருந்து போ சொல்லு. அண்ணி, பல்லவி, நானே போறேன். நான் இப்பவே அத்தை கிட்ட போய் ஜாதக விஷயத்துல அம்மா பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். இரு வர்ஷினி, நீ போய் நடந்ததை சொல்றதால என் ஜாதகம் ஒண்ணும் மாற போறது கிடையாது. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இல்லக்கா, அட்லீஸ்ட் உன் மேல இருக்கிற தப்பான எண்ணம் மாறும்ல. மாறும், அது மாறிடும். ஆனா சித்திய பத்தி ரொம்ப மோசமான எண்ணம் வந்துருமே. இப்ப போய் சித்திய பத்தி சொன்னா எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? குறிப்பா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? வேண்டாம் வர்ஷினி, வேண்டாம். நீ அங்க மருமகளா வர வேண்டியவ. இத பத்தி நீ அத்தை கிட்ட போய் பேசுறேன்னு இத திரும்ப திரும்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஏங்கா, நீ எவ்வளவுதான்க்கா கஷ்டப்படுவ?